ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் இதிலேருந்து இந்த ஃப்ளவர் போடுறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. இப்போ இதிலேருந்து நான் செயின் மாதிரி கொண்டு வந்துட்டு இதில் லீஃப் எப்படி நான் ஷார்ப்பாக கொண்டு வரேன்றது தான் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். பாருங்கள், இனி ஃபுல்லாக எல்லா டிசைன்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபுல்லாக வர்றது எல்லாமே ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் அதையும் நான் போட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அப்படியே பெண்ட் பண்ணி நம்ம திக்னஸாக கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். சுகர் பீடாக 2 பீடாக கொடுத்துட்டு பிகினராக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு தான் நான் அதை கொடுத்துட்ருக்கேன். நான் சொன்ன மாதிரி எப்பவுமே இந்த பீடு நம்ம கொடுக்குறப்போ இந்த எண்டில் நார்மலாக இப்படி வைக்காமல் நீடில் கொஞ்சம் இப்படி ஒரு 90 டிகிரியில் இப்படி பண்ண மாதிரி அது உள்ளே போகிற மாதிரி இப்படி வச்சு இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம வரப்போ இங்கே 2 லீஃப் இருக்குது. ஸோ அதை நான் எப்படி போடுறேன், இந்த ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரேன்றதுக்காக நான் இப்போ இந்த ஸ்டிச்சஸே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள், இங்கே இப்போ நம்ம இங்கே 2 லீவ்ஸ் இருக்குது. இது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த இந்த ஸ்ட்ரெயிட்டாக வரதில்ல அந்த லைனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு போய்ட்றோம். அப்போ நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபர்ஸ்ட்டு கொண்டு போயிடணும். நம்ம இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த லைனை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் கூட நான் பீடை எடுத்துகிட்டு போயிடணும். நான் இப்போ உங்களுக்காக அந்த லீஃபை ஷோ பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இதை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இல்லைன்னா இந்த லைனை வந்து நான் ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போகணும். இந்த எண்டு முடிகிற வரைக்கும் அந்த இந்த இந்த லைன் வருது பார்த்திங்களா, இந்த எண்டு வரைக்குமே அந்த சுகர் பீடை கொண்டு வந்துடணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த லீஃப்க்கு நம்ம போகணும். நான் இப்போ உங்களுக்கு அந்த லீஃபை ஷோ பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள், இந்த லைனை ஃபர்ஸ்ட்டு முடிச்சிடுங்க. 2 பீடாக கொடுத்து எப்பயுமே 2 பீடாக கொடுங்க. இந்த ஆக்சுவலாக அயன் நீடில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த நீடில் போட்டுட்ருக்கேன். அது இந்த நீடில் போடுறதுனால பீட் நிறைய எடுத்து டக்குன்னு போட முடியல. இப்போ பாருங்கள், நீங்கள் நார்மலாக போடுறீங்கன்னா எப்போயுமே இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து லீஃப் அண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இங்கே இதை ஸ்டிச் மாதிரி கொடுக்கறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த பீட்லேயே பீட் லாக் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பீட் லாக் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே லாக் ஆகிடும். இப்போ இங்கேருந்து நம்ம இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து எடுக்க போகிறேன். இந்த இடத்துல இருந்து சுகர் பீடை எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நம்ம இங்கிருந்து தான் எடுக்கணும், இங்கேருந்து எடுக்கக்கூடாது. இந்த பீடுக்கு இந்த பக்கத்தில் இருந்து த்ரெட்டை எடுத்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புரியுன்னு நினைக்கிறேன். இந்த பீடுக்கு இந்த பக்கத்தில் இருந்து ஜூம் பண்ணி ஷோ பண்ணுறேன். நான் பீடுக்கு இந்த பக்கத்தில் இருந்து இங்கே தான் எடுத்திருக்கேன். இந்த பக்கமாக எடுத்துட்டு இந்த பக்கமும் திரும்பவும் ஒரு ஸ்டிச் மாதிரி கொடுத்து அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பீடை கொடுங்க. அப்போ தான் வந்து அந்த டைட்னஸோடு வரும் நம்மளுக்கு திக்னஸாக. அப்படி இல்லைன்னா அது வந்து அங்கேருந்து அந்த லீஃப் வந்து நம்ம தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும், அதோட ஜாயின் ஆன மாதிரியே இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பக்கத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் இந்த பக்கத்தில் இருந்து ஒரு நாட் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு நாட் போட்டு எடுத்து நம்ம எப்படி ஷார்ப்னஸ் கொடுப்போம் அதே மாதிரி தான் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா தான் இந்த லீஃபை நம்ம ட்ரை பண்ணணும். இந்த லீஃப்க்கான ஸ்டிச்சஸை நம்ம போடணும். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் இன்னொரு லீஃப் போடுறப்பையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இந்த ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். இப்போது நம்ம இங்கே கொடுத்துட்றோம், ஃபுல்லாகவே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாகவே பீடை கொடுத்துட்றோம். ஏன்னா ஷார்ப்னஸ் கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குமே நம்ம வந்து அதே தான் பண்ணுவோம்.
இங்கே அந்த எனக்கு ஒரு பீட் ஷார்ப்னஸ் போகும். அதனால் ஒரு பீடு நடுவில் எடுக்கிறேன். ஒரு பீடுக்கு நடுவில் இப்படி கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் அதே த்ரெட்டை இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேயும் ஒரு நாட்டை போட்டு எடுத்துக்கணும். நம்ம எடுத்துகிட்டு இப்போ ஷார்ப்னஸை நம்ம அப்படியே கொண்டு போகணும். இன்னும் கொஞ்சம் வேணால் பெண்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம இங்கே இந்த பக்கம் நம்ம போடுறப்போ அது கரெக்டாக அந்த பெண்டு கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த லீஃப் கரெக்டாக நம்மளுக்கு ஷார்ப்னஸோடு வந்துடும். கொஞ்சம் டைட்டாகவே கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லீஃப் ஃபார்ம் ஆகிடும் நம்மளுக்கு. அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னா இங்கே வந்து இப்போ பாருங்கள், இப்போ இன்னும் வேணும்னா இங்கே இன்னொரு பீடும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இன்னும் ஷார்ப்னஸ் வேணும்னா இங்கே இன்னொரு பீட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லீஃபு நல்லா தெரியும். இன்னும் நம்ம நல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா அந்த அவுட்லுக்கு நல்லா இருக்கும். இது அப்போ தான் லீஃப் மாதிரி நல்லா தெரியும் நம்மளுக்கு. இதுவே இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த இடத்துக்கு வந்து இது குட்டியாக போடுறதுனால உங்களுக்கு லீஃப் சின்னதாக தான் தெரியும். உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் அதே மாதிரி இங்கே கொண்டு வரப்போ நம்ம லீஃபை இப்படி போட்டுறக்கூடாது. கரெக்டாக இப்படி தள்ளின மாதிரி போடணும். இப்படி போட்டுறக்கூடாது. லீஃப் வேறு மாதிரி வந்துடும். நம்ம இதில் உள்ளே வேறு நம்ம லோடிங் கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம இப்படி தான் போடணும். இங்கே தான் கொண்டு வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அதே மாதிரி கரெக்டாக நம்ம இப்படி போகக்கூடாது. சொன்ன மாதிரி இப்படி போனீங்கன்னா அந்த லீஃப் வேறு ஷேப்பில் வந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு நம்ம இப்படி தான் கொடுக்கணும். இப்படி கொடுத்தோன்னா தான் அந்த லீஃப் நல்லா கம்ப்ளீட் லுக் வந்த மாதிரி இருக்கும். அதுவுமே நம்ம வந்து கிட்ட கொண்டு வந்து தான் போடணும். இப்போ பாருங்கள், நான் போடுறேன். அதுவுமே ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுடுறோம். ஒரு நாட் போட்டுட்டு அந்த திக்னஸோடு ஃபார்ம் ஆகிறதுக்கு பேக் சைடு இங்கேயும் கொண்டு போயிட்டு இந்த பீடுக்கு இந்த பீட் லைன் வருது பார்த்திங்களா, இதுக்கு பேக் சைடு கொண்டு போயிட்டு பக்கத்துலேயே இங்கே ஒரு நாட் போட்டுட்டு திரும்பவும் நம்ம இப்படி கொண்டு வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கம் எடுத்து இங்கே ஒரு நாட் கொடுத்துட்டு அகெயின் நம்ம பேக் சைட் திரும்பவும் ஒரு வாட்டியும் இந்த மாதிரி டைட்னஸ் கொடுத்தீங்கன்னா தான் அந்த லீஃப் வந்து இது உள்ளே ஜாயின் ஆன மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ ரியல் லீஃப் மாதிரி இருக்கும். இங்கே ஷேப்பு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இன்னும் இதில் லோடிங் கொடுத்தோன்னா இந்த ஷார்ப்னஸ் நம்ம கொண்டு வர்றது தான் மேட்டர். இன்னும் லோடிங் கொடுத்திங்கன்னா அழகாக லீஃப் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். நாட் போட்டுருங்க ஒன்று. அப்படி இல்லைன்னா நீங்கள் பீட் லாக்கும் கொடுத்துடலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். நான் இப்போ இங்கே பீட் லாக் கொடுத்துட்றேன். பாருங்கள், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பீட் லாக் கொடுத்துட்றேன். நீங்கள் நாட் போட வேண்டியதே இல்லை. அழகாக ஒரு லீஃப் ஃபார்ம் ஆகிடும். லோடிங் கொடுத்தோன்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்